Listen children, next topic monetary policy. Monetary policy means பணவியல் கொள்கை. Monetary policy is the macroeconomic policy being laid down by the central bank towards the management of money supply and interest rate. இங்கே பணக்கொள்கை மூலமாக தான் நாட்டினுடைய பணவியல் பொருளாதாரத்தை நாம் ஏற்படுத்துகின்றோம். இதை ஃபஸ்ட்டு பால் ஏ வோல்கர் BOLCKER பால் ஏ வோல்கர் சேர்மன் ஆஃப் த ஃபெடரல் அப்படின்னா பணத்தினுடைய அளிப்பு மற்றும் வட்டி விகிதத்தை மேலாண்மை செய்யும் நோக்கோடு மானிட்டரி பாலிசி உருவாக்கப்பட்டிருக்க. இதை நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நிலையை மில்டன் ஃப்ரைட்மேன் அப்படிங்கிறவரை உருவாக்கி கொடுத்துருக்காரு. இட் இஸ் த டிமாண்ட் சைட் எக்கனாமிக் பாலிசி, தேவையின் அடிப்படையில் நாம் உருவாக்கியிருக்கோம். யூஸ்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் எ கண்ட்ரி டு அச்சீவ் த மேக்ரோ எக்கனாமிக் அப்ஜெக்டிவ்ஸ் லைக் இன்ஃப்ளேஷன், கன்சம்ஷன், growth அண்டு லிக்விடிட்டி. இங்கே மில்டன் ஃப்ரைட்மேன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மேக்ரோ எக்கனாமிக்ஸில் மானிட்டரி பாலிசிங்கிறத இன்ஃப்ளேஷன், பணவீக்கம், நுகர்ச்சி, வளர்ச்சி மற்றும் நீர்மைத்தன்மை போன்றவற்றை அடைய மேற்கொள்ளக்கூடிய தேவையை சார்ந்த பொருளியல் கொள்கை அப்படின்னு சொல்கிறாரு. இது நம்ம செகண்ட் வேர்ல்டு வாருக்கு பிறகு இந்த திட்டங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. 1976 முன்னின்ற செல்லப்பட்ட திட்டம்தான் மானிட்டரி பாலிசி. மில்டன் ஃப்ரைட்மேன், who is associated with the doctrine of monetarism and who received the Nobel Prize in 1976. Milton Friedman boldly announced in his book Monetary History of the United States 1867 to 1960. The Great Depression of the USA 1930s was largely the outcome of the bungling monetary policy of the Federal Reserve System. இங்கே மில்டன் ஃப்ரைட்மேன் பணவியலராக இருந்தோம். 1929 தொடங்கி 1930 எக்கனாமிக் டிப்ரெஷன், வேர்ல்டு எக்கனாமிக் டிப்ரெஷன் காரணமாக எங்கள் யூஎஸ்ஏல சென்ட்ரல் பேங்க் ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டத்தின் மூலம் மானிட்டரி பாலிசியை ஏற்படுத்தி அதிலிருந்த பிரச்சனைகளை நீக்கி தன்னுடைய புத்தகத்தில் மானிட்டரி ஹிஸ்ட்ரி ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் 1867 to 1960 என்ற நூலில் ஒரு நாட்டினுடைய பணவியல் கொள்கைகளை, நாட்டின் முன்னேற்றத்தை எப்படி கொண்டு வரலான்னு ஒரு நூலை எழுதி கொடுத்துருக்காரு. மானிட்டரி பாலிசி எக்ஸ்பான்ஷனரி விசிஸ் கான்ட்ராக்ஷனரி, விரிவாக்க பணக்கொள்கை மற்றும் சுருக்க பணக்கொள்கை. எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி மலிவு பணக்கொள்கை.
cheap money policy when a monetary authority uses its tools to stimulate the economy. இந்த சீப் மணி பாலிசி பணவியல் அதிகார அமைப்பான சென்ட்ரல் பேங்க்குடைய அதனுடைய முக்கியமான ஒரு டூலாக பயன்படுத்தி எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை நிலைப்படுத்துகிறது. An expansionary policy maintain short-term interest rate at a lower than usual rate or increase the total supply of money in the economy more rapidly than usual. இங்கே ப்ரெசண்ட்டில் குறுகிய கால வட்டி விகிதத்தை விட குறைவாக வாய்ப்பையும் ஏற்படுத்துகிறது. எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி, இதை தான் நம்ம மானிட்டரி பாலிசியில் பார்க்குறோம். இட் இஸ் த ட்ரெடிஷ்னலி யூஸ் டு ட்ரை டு காம்பேட் unemployment by lowering interest rates in the hope that less expensive credit will entice business into expanding. இங்கே ட்ரெடிஷ்னலாக பொருளாதார நடவடிக்கைகளின் பின் இறக்க காலத்தில் குறையக்கூடிய டிப்ரெஷன் பீரியடில் வேலைவாய்ப்பின்மைக்கு எதிராக எடுக்கப்படும். இங்கே வட்டி விகித குறைப்பு நடவடிக்கை கடனுக்காகும் செலவு, குறைந்த தொழில் உற்பத்தி, வாணிபத்தை விரிவாக்கும். This is increase the aggregate demand which boosts short-term growth as measured by GDP growth. இங்கே அனைத்து பொருட்கள் மற்றும் பணிகளுக்கான தேவை அதிகரித்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியால் கணக்கிடப்படும் குறுகிய கால வளர்ச்சியை தூண்டச் செய்கிறது. நெக்ஸ்ட், கான்ட்ராக்ஷனரி monetary policy is a dear money policy. இங்கே கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி அருமை பண கொள்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசிங்கிறத குறுகிய கால வட்டி விகிதம் நடப்பு வட்டி விகிதத்தை விட அதிகப்படுத்துவது, பணத்தினுடைய சப்ளையை குறைத்தா அல்லது சுருக்குவதை, இதை தான் நம்ம கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பொருளாதாரத்தினுடைய குறுகிய கால வளர்ச்சியை குறைத்தா இன்ஃப்ளேஷனை நாம் குறைப்பது. இங்கே கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறத வேலைவாய்ப்பின்மையை அதிகரித்தா கன்சியூமர் மற்றும் ப்ரொடக்ஷன் உற்பத்தியாளர்களுடைய கடன் வாங்குவதையும் செலவு செய்வதையும் குறைப்பதால் எக்கனாமிக் பொருளாதாரத்தை பின்னோக்கி திருப்புவது. இதை தான் நம்ம டியர் மணி பாலிசி அப்படின்னு சொல்கிறோம். இங்கே கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி கேன் லீட் டு இன்க்ரீஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். இங்கே கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசியால் இன்க்ரீஸ் த அன்எம்ப்ளாய்மெண்ட் and depressed borrowing and spending by consumers and business, which can eventually result in the difference between expansionary monetary policy and a contractionary monetary policy. Thank you, children.